என்ன நடக்கு? வணக்கம் உறவுகளே. இனி வச்சு காமெடி எதுவும் பண்ணுதீங்களா? காமெடிலாம் ஒன்றும் பண்ணல. இல்லை, இன்னைக்கு வந்து ஈவினிங் சான்ஸ் என்ன கேட்டாங்கன்னா கொலக்கட்டை வேணுமா. சரி சரி, கலகரை உங்களுக்கும் தான். நீங்க தானே கேட்டீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது. ஆமா. இன்னைக்கு வந்து ஒரு கல்ல 3 மாங்காய். 2 மாங்காய் இல்லையா? 3 மாங்காய். 3 மாங்காய். எப்படின்னா ஒரு இனிப்பு கொலக்கட்டை, ஒரு கார கொலக்கட்டை. கார கொலக்கட்டை எடுத்துட்டு இருக்கு. சரி, அதை நம்ம எடுக்கல, இன்னும் வெளியில எடுத்து காமிங்க. சரி. அப்புறம் ஒரு சாமி கொலக்கட்டை. சாமி கொலக்கட்டை இது ஒரு ஸ்பெஷல் இருக்கு, சொல்றேன். என்ன? சரி, ரைட். இதை ஒட்டிக்கிட்டே சொல்றேன். இனிப்பு கொலக்கட்டையில வந்து உள்ள வந்து என்ன வைப்ப? உள்ள வந்து வெள்ளம் பூரணம். இன்னைக்கு லேட் ஆச்சா, சரி, பூரணம் கலர முடியல, நேராயிட்டு. அதனால வெள்ளமும் தேங்காய் பூ வச்சு அது மாதிரி சில நேரத்துக்கு நம்மளோட கருப்பட்டி வைப்போம். ஆமா, கருப்பட்டி வாங்கல, இருக்கு ஒண்ணு மட்டும் தான் கிடக்கு. கருப்பட்டி வைப்போம், வேணும்னு அதை வச்சிருக்கேன், எதுக்கு தேவைன்னு. அது மாதிரி இந்த கடலைப்பருப்பு அவிய வச்சு வைப்போம். அதான் பூரணம் தயாரிப்பேன். திடீர்னு கேட்டதுனால பூரணம் தயாரிக்க டைம் இல்ல. சரி, கொலக்கட்டை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ இந்த கொலக்கட்டையில என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த பாருங்க, இது வந்து சாமி கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவையார் சாமி இப்படி உருட்டி இப்படி ஒரு சப்பு வச்சு இப்படி போடணும். இது வந்து குற்றாலத்துக்கு மேல செண்பகாதேவி அருவின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அங்க வந்து செண்பகாதேவி அம்மன் இருக்கு. அந்த பாறை குகையில அவையார் அம்மன் இருக்கு. ஒரு நாள் நாங்க இப்ப மேக்ஸிமம் யாரையும் போக விடல. முன்னாடி விடுவாங்களோ? முன்னாடி சூப்பரா, நான் வாரம் செவ்வாய்க்கிழமை போயிருவோம். சரி, அங்க வந்து போக விடுவாங்க. ஏட்டாலும் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும், கிளைமேட் இதெல்லாம் நல்லா இருக்கும். வழித்தட மலை தான், படி இதெல்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும். அங்க வந்து இந்த அம்மனுக்கு, அவையார் அம்மனுக்கு இதை அவிச்சு கொண்டு போய் நைவேத்தியம் அங்க போய் அவிப்போம். நாங்க அங்க இருந்து எல்லாருமே அங்கதான் வச்சு அவிப்பாங்க. சரி, இது வந்து இங்க வந்து சாப்பிட, இந்த மாசி மாசம், ஆடி மாசம், தை மாசம் சாப்பிடுறத வந்து ஆம்பளைங்க சாப்பிடக்கூடாது, சாமி கும்பிடும் போது ஆண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, செண்பகாதேவியில மட்டும் ஆண்களும் சேர்த்து சாமி கும்பிடலாம், ஆண்களும் இதை சாப்பிடலாம். இந்த கொலக்கட்டை சாப்பிடலாம். அத வந்து இது வீட்டுல நம்ம சாப்பிடறதுக்காண்டி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கணும். அந்த அம்மனுக்கு அவிக்கும் போது இல்ல, நீங்க அங்க செண்பாதேவி அருவிக்கு அந்த குளிக்க அந்த சாமியோட போகவே இல்லமா? அப்ப வந்து தண்ணி அதிகமா விழும்ல? தண்ணி விழும், அது நார்மலா விழும், அதிகம்லாம் இல்ல, நார்மலா விழும். குளிக்கலாம். இருக்கிறதுலயே மேல இருக்கிறது செண்பகாதேவி அருவி. அதுதான், அது வந்து ஹையா, ரொம்ப ஹையா விழும். மெயின் அருவி இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ஹையா விழும். அங்க வந்து நம்ம செண்டோலி அம்மாள் அங்க இருக்காளோ? அதான் செண்பகாதேவி, நம்ம ஆத்தா செண்டோலி அம்மா. அதுக்கு மேல பாறைக்குள்ள பாறையை கொடைஞ்சி பாறைக்குள்ள இருக்குது அவையார் அம்மன். அந்த அம்மனுக்கு அந்த கதை, பெரிய கதை, நீல கதை. இன்னொன்னு இதுல ஒரு ரகசியத்தை சொல்லட்டா, பங்குனி மாசம் அவையார் சாமி கும்பிடும் போதுதான் நான் பிறந்தேன். நைட்டு பிறந்தேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க பாட்டி வீட்டுல வந்து அவையார் அம்மன் வச்சிருந்தாங்க. நினைச்ச நேரம் எடுத்து கும்பிட்டு விடுவாங்க. பங்குனி மாசம் கடைசி அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு சாப்பிடணும் போல ஆசை இருந்திருக்கு, வயிற்றுல நான் இருக்கும்போது, நிறைய மாதமா இருக்கும்போது. உடனே என் பாட்டிக்கு சொல்லியிருக்கேம்மா, எனக்கு கொலக்கட்டை சாப்பிடணும்னு. உடனே சரிட்டு என் பாட்டி அவிக்க ரெடி பண்ணிருச்சு. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கே, அப்பெல்லாம் வீட்டுல தானே பிரசவம், நான் பிறந்துட்டேன். சரி சரி. இந்த நம்ம செண்பகாதேவி அருவிக்கு கீழே வந்து மெயின் ஃபால்ஸ் தானே? அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. இல்ல கீழே தண்ணி வருது, மெயின் ஃபால்ஸ் தானே? மெயின் ஃபால்ஸ்க்கு வருது. மெயின் ஃபால்ஸ்ல நேத்து பத்தியா கல்லு விழுந்திருக்கு, இந்த பாறை எல்லாம் விழுந்து. மிந்திலாம் அப்படி விழாது, இப்பதான் அது விழுது, இது விழுது. அதே எப்படி வெள்ளம் வந்தா விழத்தானே செய்யும், எல்லாமே விழத்தான் செய்யும். மரம் வந்து இல்ல அப்ப வந்து வெள்ளம் எப்படின்னா, இந்த கார்த்திகை மார்கழி மாசம் தான் நாங்க போக மாட்டோம். அதாவது நேற்று வந்து பாறை கல் எல்லாம் விழுந்து 2-3 பேர் காயப்பட்டிருக்கு. அதனால தண்ணி விழுந்து நீ பேப்பர்ல போட்டிருக்காங்க. குளிக்கலாம் விடல அவளுக்கு ஆட்களை. நாங்க சிறுவிலியா இருக்கையில அப்படி விழுந்து நாங்க கேள்விப்படல. சரியா? ஆனா நான் குளிக்க போகும்போதெல்லாம் 5 ஃபால்ஸ்லாம் வெள்ளம் வந்துன்னா மரத்தெல்லாம் உடச்சி கொண்டு வந்து போடும். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து குளிக்க விட மாட்டாங்க, குளிக்க விடாம ஆட்களை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ அப்படி இருக்கு. அது இவ்வளவு தண்ணி என்ன செய்ய? அதே மாதிரி ஆடு இயற்கை நம்ம எதுவும் தடுக்க முடியுமா? அது மாதிரி இப்ப தண்ணி விழும்போது இந்த மலைப்பாம்புலாம் அடிச்சு கொண்டு வரதோ அப்படி பாம்பு வருமா? என்ன பாம்பு விழும், பாம்பு விழும், அது நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி போன மாசம் தான் ஏப்பா ஹீரோயினி வந்துட்டாங்களா? போன மாசம் தான் 5 ஃபால்ஸ்ல பெரிய மலைப்பாம்பை பிடிச்சி அதை இவங்க அந்த வனத்துறை பிடிச்சு போனாங்க. அதாவது நம்ம குளிக்கிற இடத்து பக்கத்துல அது வரும், பாம்புலாம் வரும், மலைப்பாம்பு வரும்,
சாரப்பாம்பு நல்ல எல்லா பாம்பில் மேக்ஸிமம் பாம்பு தண்ணிக்கு வந்து ஓரத்துக்கு உரம் அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு வந்துடும். அதனால காவியா காவியா என்ன காவியா அதை பூரா காலி பண்ணிடணும். என்னடா ஒரே ஆளே காலி பண்ணிருக்கேடா. அவளுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கு. அதுக்காண்டி இப்படியாடா சாப்பிட்றது? நேற்று ரேட்டு சாப்பிடலடா. அவளுக்கு தானே சாப்பிட தானே வாங்கிட்டு வந்து வச்சு வச்சு சாப்பிட வேண்டாமா? ஒரு ஒரு வாரத்துக்காவது. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 5 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆச்சு. அதுக்காண்டி இப்படியாடா சாப்பிட்றது? 5 நாள் ஆச்சு. சரி எத்தனையோ ஆயிடுச்சு. ஒரு வாரம் கிட்ட தானே 5 நாள். இப்போ இந்த கொலக்கட்டை இதில் அவிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. இது என்ன கொலக்கட்டை? அது இது வந்து தாளிச்ச கொலக்கட்டை, அதாவது கார கொலக்கட்டை. இது நாப்பட கொலக்கட்டை. இது கொலக்கட்டை இது நேரத்துக்கு ஆட்டினது தான். தாளிச்ச கொலக்கட்டைன்னு சொல்லுவோம் நாங்க. அது வந்து கார கொலக்கட்டை. இதுதான் அந்த சாமியார் கொலக்கட்டை. இதுதான் சாமி கொலக்கட்டை. இது எப்படி பண்ணணும்னா பச்சரிசி மாவு இப்படி பண்ணிக்கணும். இதுல தண்ணி வச்சு வெந்நீர் நல்லா கொதிக்க விடணும். சரி, ரொம்ப ஈஸி. இது வந்து இந்த கொலக்கட்டை செய்யறதா? அவியெல்லாம் வைக்கக்கூடாது. காவியா நைட் சாப்பாடு இதுதான் காவியா உனக்கு? பிறகு இட்லி வேணும் அது வேகக்கூடாது. என்ன இதில் தான் படுத்துக்கணும்டா. இதே நாங்கள் பாட்டி வீட்டுக்கு சாமி கும்பிட்ட போவையில இது பண்ணுறாங்கல்ல, இந்த தண்ணியில் வச்சு கொதிச்சு தண்ணி கொதிச்ச உடனே இதை அதில் போட்டு அப்படியே அரிச்சு எடுக்கணும். அந்த வெந்நீரை கொதிக்கிறதுலே வேகும். அப்படி எடுத்துருவோமா? மாவுலாம் கரையாது. கரையுமான்னு நினைக்கிறீங்க, கரையாது. எடுத்துருவோம். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கூழ், அது பேர் கூழ். கூழ் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு பிரியப்பட்டு அந்த கூழை குடிப்போம். சூப்பரா இருக்கும். என்ன மேஜிக்? இங்க பாரு காமி, இதை நான் இப்படி அமுக்குறேன், திருப்பி மேலே வந்துடும் பாரு. ஆமா, இது பெரிய பெரிய வித்தை இல்ல. ரசகுல்லா அப்படிதானடா? அதுதான் பியூர் ரசகுல்லா. ஆமா. இல்லையா நீ வீட்டில் அன்னைக்கு ஆரோக்கியா பால் வாங்கி போட்டில்ல, அது இப்படித்தான் இருந்துச்சு. என்னடா இந்த இந்த ரப்பர் மாதிரி தான் இருந்துச்சு ரசகுல்லா. அது பொடுத்து பொடுத்தா போட்டு கொஞ்சம் பருவட்டா இருக்குண்ணே. நான் சின்னதா போட்டேன். இது வந்து ரெடிமேடா. அவ்வளவுதான். காவியா இந்த அவிஞ்சிட்டு பாருங்க. கொலக்கட்டையை பார்க்க வாரியா? இந்த அவிஞ்சிட்டு பாருங்க கவிதா. இது வந்து தாளிச்ச கொலக்கட்டை இது பேரு. ஆனா கார கொலக்கட்டை. சரி, இது வெந்நீர் கொதிச்ச உடனே இந்த கொலக்கட்டை போடு. இத அரைச்சு எடுத்துட்டு கொலக்கட்டைக்கு தேங்காய் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும். இந்த கொலக்கட்டைக்கு இது தேங்காய் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தேங்காய் பிடிமா ஒரு கொலக்கட்டை ஒரு தேங்காய் நல்லா இருக்கும். கடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இங்கே பொரி இருக்குல்ல, பொரி பொரிக்கும் நம்ம பொரிக்கும் தேங்காய் சாப்பிட சூப்பராக இருக்கும். நச்சுன்னு தமிழ்நாடுல ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னது அது? தேங்காய் திரும்ப முடியல. ஓ, அதை இது பண்ணணும்னா ஒரு பிளெண்ட் பண்ணிட்டோம்னா தேங்காய் பூ மாதிரி ஆயிடும். பேன் ரொம்ப கடிக்கோ காவியா? வேற பேன் மருந்து வேணும்னு சொன்ன அன்னைக்கு என்னைய பேன் மருந்து தேய்க்கணும்னு சும்மா சொல்லாதீங்க. உண்மை நம்பிக்குவாங்க. அதெல்லாம் இல்லை. கவியா, கொலக்கட்டை செய்யறது பெரிய விஷயம் இல்லை கவியா. உங்க அப்பாவுக்கு எல்லாம் கரெக்டா இனிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா உங்க அப்பா கோந்துரும். ஆமா, ஒரு ரோசம் உள்ள ஆளு. ஆமா, சாப்பிடாது. அப்படித்தானே? என்ன கொலக்கட்டையே வேண்டாம்னு வச்சிரும். உப்பு கூடிட்டுனா சாப்பிட மனசு வராது. உப்பு மட்டும் குறையா இருந்தா போதும். கொலக்கட்டை டேஸ்ட் இருக்கு. கொலக்கட்டை டேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கேன், அப்பா சாப்பிடாது. மான ரோசத்துக்கு அஞ்சினது சாப்பிடாது. ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொன்ன இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? தண்ணி கொதிக்க போகுது. கொதிக்கிட்டு வரேன். இதை பிணைஞ்சு வச்சுட்டு வரேன். ஆனால் வேலை கொலக்கட்டை சிம்பிளாக தான் தெரியும். வேலை இருக்கத்தான் செய்யும். பச்சரிசி மாவு 3 கொலக்கட்டைக்குமே பச்சரிசி மாவு. ஒரு நாள் சும்மா இருந்தோம், உடையில ஒவ்வொரு நாள் சும்மா இருக்க வேண்டியது. அப்புறம் ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியிருக்கு. ஏதாவது வேலை வச்சிருக்கீங்களா 2 பேரும்? இது நான் கொலக்கட்டை கேட்டதா அப்பா? நீயும் கேட்டல. அப்பா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. நான் கொலக்கட்டை பண்ண போகிறேங்கிறது இப்போவே தெரியும். ஏய், நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. அப்படியா? மறந்துச்சு. நீ என்ன சொன்ன? இம்மா எனக்கு அந்த இனிப்பு கொலக்கட்டை தான் வேணும். ஆமாம், சொன்னியா சொல்லலையா? ஆமாம். பாரு என்ன பொய்யெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. அப்படி சொல்லு.
2 நாளா மழை காணுமா, மழையை காணுமே. அன்னைக்கு மழை சூப்பரா பெஞ்சிச்சு. ஆமா, அதுக்கப்புறம் மழையவே காணும். கல்லு இதுல ஒரு காமிக்கிறேன். தட்டு உருட்டி வச்சுக்கோமா? மழை இல்லை. இதுல ஒரு தட்டு உருட்டி வச்சுக்கோமா? எப்படி இருக்கு காவியா, பாத்தீங்களா? எங்க வீட்டு காவியா, பின்னாடி வா. இப்படிதான் இருக்கும். காவியா, இங்க வா, நான் ஒரு மேஜிக் பண்ணேன். என்ன மேஜிக்? இங்க வா. இதை வந்து நல்லா இப்படி வச்சுக்கணும். இதில் ஸ்வீட்டு வைக்கணும், இதில் தேங்காய் பூ வைக்கணும், இப்படி வச்சிடணும். அச்சு மாதிரியே இருக்கம்மா. ஓ குரலி வித்தையா? காவியா, அச்சு இந்த கடையில இப்ப வந்து ரெடிமேட் அச்சு கொடுக்காங்க கொலக்கட்டை ஆமாமா, மாவு. தெரியும். அந்த அச்சு மாதிரியே பிடிச்சிக்க பத்தி அம்மா அப்படி கப்புன்னு பிடிச்சி அந்த அச்சு இப்படி இருக்கும். இப்படி மாறி. இப்போ ஒரே நிமிஷம் பிடிங்க கேமராவை. அம்மா அப்படியே எடு. நான் அந்த ஜீராவை குடிக்கல, அப்படியே வச்சுட்டேன். எப்படி பாத்தீங்களா? குடி குடி குடி. அதை ஏன் வச்ச? நான் ஓரமா தூக்கி காவியா, அச்சுல ரொம்ப தண்ணி சேர்த்துக்கு நல்லா இருக்கும்டா, ரொம்ப இருக்கும்டா. காவியா, தண்ணி சேர்த்து இது நல்ல ஐடியா வருங்க. அதிகமா இருக்கும் காவியா. ஆமா. என்ன இளநீல தண்ணி இல்லை அப்படின்பா. அந்த அருக்கு பைப்பு பிடிச்சி குடிச்சிட்டு போகிற மாதிரி தானே அந்த அப்பாவும் இந்த சுட்டி மகளும் பண்ற அலும்பு வீட்டுக்குள்ள. காவியா, அது மாதிரி உனக்கு ஜீரா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி சேர்த்து குடி, நல்லா இருக்கும். அம்மா ஏன் இப்படி பிடிக்கல? அப்படி பிடிக்கவா? இல்ல வேண்டாம் வேண்டாம், அப்படியே பிடிக்காத. நான் அப்பாவுக்கு இப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னுச்சு, அதனால நான் கொலக்கட்டை தானா? போதும், அவ்வளவுதான். அந்த கொலக்கட்டை வேற இருக்குல்ல, ஓ அது வேற. ஓ அதனாலதான் கம்மியா பண்ணிருக்கு. எதுவுமே தெரியாது. இந்த வீட்டுல ஒரு மனுஷாவே மதிக்க மாட்டாங்க. என்ன பண்ற என்ன பண்ற? பொய் பொய் பொய், உலகமாக பொய். இன்னைக்குமே இப்ப பாதி விஷயத்தை என்ன சொல்லவே மாட்டாங்க. எந்த விஷயம் என்ன கேட்காம செய்ய முடியாது. கோவம் வந்துடும். என்ன சொன்னீங்களா அப்படின்னு கோவம் வந்துடும். ஸ்கூலுக்கு போக மறுநாள் காலையில் 6 மணிக்கு நீ எழுப்பிவிடுமான்னு சொல்லிட்டு ஒரு தடையும் சொல்லணும். என்ன ஒரு 12 மணிக்கு போகிற எடுத்து ஏமா 6 மணிக்கு எழுப்பி விட்டுரு. அடுத்து நைட்டு 1:30 மணிக்கு ஏமா 6 மணிக்கு எழுப்பி விட்டுரு. அதை விட காலையில 5:30 மணிக்கு ஆமா ஏமா 6 மணிக்கு எழுப்பிடு. ஆமா. அப்படியே ஒரு மிதி மிதிக்கன் போல இருக்கும் எனக்கு. ஆமா. 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழுப்பிடு. அது நீயே எந்தி அப்படின்னு. ஆமா. இல்ல அந்த அந்த அவ காலைல அந்த எந்திக்கிற டைமும் அந்த 6 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள அவ படுத்துக்கிட்டு 6 மணிக்கு எழுப்பி விட்டுருந்தீங்க. அது என்னோட தெரியும். நான் இரு 6 மணி இப்போ வந்து நான் முழிப்பு வரும், எந்திரிச்சு பார்ப்பேன். மணி 5:56ன்னு காமிக்கும். 4 நிமிஷம் தானே படுத்துருவேன். 4 நிமிஷம் கழிச்சு எந்திப்பேன். அந்த 1 நிமிஷத்தை கூட நம்ம தூக்கத்தை வேஸ்ட் பண்ணுவோம். ரைட். அதுல தூக்கம் வரும். அதுலயும் ஒண்ணு தெரியுமா, அந்த 6 மணிக்கு அவ எந்திரிக்க டயத்துக்கு ரெஸ்ட் ரூம்ல யாரும் இருக்க கூடாது. ஆமா ஆமா ஆமா. என்ன எப்ப நீ இந்த பாத்ரூம் போ, அங்க போய் அதை ரெஸ்ட் பாத்துருவோம். ரூமுக்கு நீ பேராத. அவ எந்திரிக்க கண் முழிக்கும் போது ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயா இருக்கணும். அவங்களுக்கு யாரும் பேரக்கூடாது. அது நான் மட்டும் இல்ல, ஃபேமிலியே அப்படித்தான். கொலக்கட்டை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது பேரு கொலக்கட்டை கிடையாது, கொழுக்கட்டை. சரி ஃபேமிலி அப்படின்னு சொல்றீங்க, நான் அப்படி கிடையாது. உங்களுக்காண்டி எவ்வளவு விட்டு கொடுக்கேன். நீ அப்படி கிடையாது. ஆனா வந்து அப்பா நானு அவ ஐஸ் நாங்க 3 பேருமே வந்து எந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் தான் போவோம். அது ஏனே தெரியாது. இல்ல அது வந்து Brush நல்ல பண்றதுக்கு. இல்லடா, நல்ல உடம்பு அதுதான்டா. எந்திரிச்ச உடனே வந்து பாத்ரூம் முகத்தை பார்க்காங்களோ இல்லையோ ரெஸ்ட் ரூம் தான் போய் பார்ப்பாங்க. பாத்ரூம் போயிடணும் காவியா. ஏன்னா அது அப்பா ஃபேமிலி. அது வந்து சரி ஓகே, இங்க வாங்க. இதை எடுத்து காமிக்க. இந்த இருக்குல்ல இந்த கொலக்கட்டை இந்த தண்ணி கொதிக்குதா? தண்ணி நல்லா கொதிக்கி நல்லா இப்படி கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் வரணும். சரி. நான் எவ்வளவு அழகா பின்னி இருக்கேன் பத்தியா. ஒரு முடி மட்டும் பின்னல போல்டே போட்டிருக்கேன். பின்னல போடு. இந்த இருக்குல்ல, இதை வந்து இப்படியே போடணும். ஒட்டுமான்னு கேட்காதீங்க, ஒட்டாது. சரி, அவங்க தான் நேரம் பார்க்காங்கல்ல. ஆமாம், இதான் நேரம் தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆல்ரெடி நான் இதை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். காவியா நீ கைட்டு அதை எடுக்காது. இது உடனே கிண்டிடக்கூடாது. நான் எடுத்துடுறேன். உடனே கிண்டிடக்கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கிண்டணும். உடனே கிண்டா உடஞ்சிரும். சரியா? கொஞ்சம் கொதி வந்து அதுவாக எழும்பும். காவியா விட்டா கைட்டு எடுத்துருவா. காவியா கைட்டு எடுறா. உடனே எடுத்தோம்னா தான் உடையும், கரைஞ்சிரும். கொஞ்சம் தயங்கள் கொஞ்சம் வெந்த பிறகு தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எடு. கிட்ட போனாலே நான் பேசிக்கலி ஒரு செஃப். சரி, நான் பேசிக்கலி ஒரு செஃப். நம்பிட்டோம்.
இதா இப்படி பிடிச்சு இப்படி ஆட்டி காமிச்சிட்டா அது நல்லா கொதிக்கட்டும். என்ன நல்ல தேங்காய் தானே இது? நல்ல தேங்காவா? தேங்காலே கெட்ட தேங்கான்னு இருக்காடா. இல்ல அது பழைய தேங்காவான்னு கேட்டா. இல்ல சரி அந்த குழம்பு அது இது கொதிக்கும். இது அவிஞ்சிருக்கும். இதை எடுத்துரும். அம்மா என்னப்பா ஒரு கேள்வி கேட்குறேன். சரி. கிச்சன்ல யார் வந்து எது பச்சையா இருந்தாலும் எது இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவாங்க? நீதான். காவியா, அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காம்பாங்க. அம்மா இன்னைக்கு வந்து ஒரு கல்லில் 3 மாங்காய். என்ன காவியா? இது நம்ம காவியா இருங்க வர நான் தட்டின பிறகு யாருக்கெல்லாம் அந்த கொலக்கட்டை இந்த கலரை பாருங்க. கலரை பார்க்க சூப்பரா இருக்கு. அது துணி கூட இருக்கனால இப்போது தண்ணி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணும். இந்த கொதிக்கி பாருங்க. இந்த கொதிக்கி பாருங்க. இப்போ கொதிக்கும் போது லைட்டாக இப்படி தூக்கி விடணும். இந்த இப்படி தூக்கி விட்டோமா? தண்ணி போதுமா? அவ்வளோதான். ரொம்பவும் கிண்டிடக்கூடாது. இது யார் இந்த கொலக்கட்டைக்குள்ள வைக்கிற அந்த இது பூரணமா? அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாப்பிட இது மண்டவல்லம்டா. மண்டவல்லம் தேங்காய் பூரணமா. மண்டப பேர் தான் இது. தப்பு வாயில வரல. சூப்பரா இருக்கும். பாருங்க அழகு பாருங்க. ஒவ்வொருத்தர ரசகுல்லா சாப்பிட்டு அதை எடுத்து களி வேடு. அப்படியே களி அங்கொண்டு வச்சாத்து போ காவியா. இந்த வீட்டுல ஒரு பாத்திரம் கழுவுறது மட்டும் நான் தான் கழுவணும். யாரும் கழுவ மாட்டாங்க. எவ்வளவு பாத்திரம் சேர்ந்தாலும் நான் தான் கழுவணும். ஏன்னா அது வந்து நின்றுகிட்டே கழுவணுமா? நமக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது. கால் வலிக்கும். நான் உனக்கு வெளியில பிறகு போடுறேன். உட்காந்துட்டே கழுவு. தூக்கத்து கூட நடந்துட்டே தூக்கம் தெரியாது. கால் வலி தெரியாது. அப்போ ஒன்று செய்யறேன் நாளையில இருந்து. இல்ல இந்த சின்ன மேல ஏறி உட்காந்துப்போம். ஏறி உட்காந்துட்டு கழுவு. ஏ பைப்பை நல்லா கிச்சிராடா. சொல் போட்டு எப்பயுமே அதான் பண்ணுது. சொட்டு அடிக்குது. இந்த கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அந்த கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் கொஞ்சம் வேகணும். இது அந்த ஸ்வீட் கொலக்கட்டை. ஸ்வீட் கொலக்கட்டை, பூரண கொலக்கட்டை அது மட்டும் வேகணும். ரைட். இது ஓகேவா? அது ரெடி. அது பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். பொருடா 3ஐயும் டேஸ்ட் பண்றா தம்பி. இல்ல எடுத்து வச்சுக்கிறேன். அது வேகட்டும். ஆமா ஆமா ஒரு கல்ல 3 மாங்காய். இது ஒண்ணு அது ஒண்ணு. ஒரு கல்லில் 3 மாங்காய். இன்னொரு சொன்னேம்மா அதை சொல்லிடு. என்னது? டேட் சொல்ல வேண்டாம் சொல்லு. என்னது? உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாள். வாழ்க்கையிலே உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல நாள். எங்க 2 பேருக்கும் நல்ல நாளா? நான் பிறந்தது. யா தாயம்மா. அட ஆண்டவா. காமெடி காமெடி காமெடி. இது ஆன பிறகு எடுங்க. ஈஸியா வந்துரும். என்ன? சரி. அந்த டேட் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. பாருங்க காவியா, இதுக்கு என்ன சொல்லுவாங்கல்ல இந்த அளவுக்கு என்னடா? இது எப்படி? இல்லடா அந்த இடத்துல சொல்லுவாங்களடா கிரீனரி. இல்லடா ஏதோ வியூம்பாங்களா. நல்லா இருக்கு. என்ன சாக்கு சொல்லுமா பாட. சரி வீடியோட்ட சூப்பரா இருக்கு. எங்க வீட்டு பின் வாசல் தான். வாசல் கிடையாது, ஜன்னல் மட்டும் தான் இருக்கு. பின் பக்கத்துல ஹவுஸ் ஓனர் ஆண்டி ஓடுன்னு விரட்டி விட்டுருவோம். நீ அந்த அக்கா வீடியோ பார்க்கும் உன்னை பாரு. ஆண்டி வீடியோ பார்ப்பாங்க. காவியா ராத்திரி செஞ்சாலும் செஞ்சிடும் அப்படின்னு நாளை காலையில் என்னை கூப்பிடுவாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பத்மாக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. என்னக்கா அப்படின்னு. நீங்க வீடை காலி பண்ணி போங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் நாடி சொல்லுவாங்க. உனக்கு வாடகைக்கு வீடு இருக்க கொடுத்தா இல்ல வாய்ஸுக்கு இடிச்சு நொறுக்கியா இருக்கும். நல்ல ஆண்டி தான். அதுக்காண்டி வீடை அடிச்சு நோக்கணும்னு சொன்னா சொல்ல அப்படிலாம் ஒன்றும் பண்ணாங்க. ஆனா அவன் சொல்ற தப்பு இல்ல. இங்க ஒரு வாசல் இருந்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் மட்டும் அதுதான் கீழ் வீட்டுல வச்சிருக்காங்கல்ல. ஆனா நமக்கு இங்க வாசல் வச்ச மிக்ஸி எப்போ இங்க வைப்போம், கிரைண்டர் வைப்போம். அது இடம் வச்சிருவாங்க. கீழ் வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு. சூப்பரா. சரி எப்பா அம்மா என்னோட சொல்லி ஸ்பெஷல் உங்களோட. அம்மா இந்த மந்த் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் ஆன் த வே வந்துகிட்டே இருக்கு. கண்டுபிடிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. காவியாவுடைய பர்த்டே வருது. இந்த மந்த் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரம் வரும். இந்த மந்த் என்னோட பர்த்டே வருது. முடிஞ்சா டேட் கண்டுபிடிங்க. முடிஞ்சா டேட் இல்ல, யார் கரெக்டான டேட் சொல்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட் பண்ணுங்க. அட இந்த கேமராமேன் ரொம்ப நம்மள இம்சப்படுத்துறாரு. மூச்சுக்குள்ள வந்து இந்த கேமராமேன். யார் கரெக்டா டேட் சொல்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. நான் க்ளூ கொடுப்போம். இங்க இப்போ என்ன இப்போ டேட் என்ன இன்னைக்கு 22 23ல இருந்து 30 குள்ள. ஏமா இந்த நம்ம வீட்டுக்கு இந்த சிட்டுக்குருவி வந்துகிட்டே இருந்ததுமா. உள்ள வரைக்கும் வந்தது. அந்த உள்ள வரைக்கும் வந்துச்சுமா. ஒருவேளை இந்த புதர்ல கண்டு கூடிட்டு இருக்குமா பின்னாடி உள்ள புதர்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி ஹேருக்கு எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ்
அதே மாதிரி இந்த புதரில் ரெண்டு கூடு கட்டிருக்கும் இன்னொருமா இந்த இருக்குல்ல இந்த காட்டுக்குள்ளே கூடு கட்டிருக்கும். இது வந்து இந்த செந்தில் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கு. இப்படி பிரிச்சு விட்டோன்னா குருவி கூட அப்படியே குருவி பறக்கும். என்னடா நல்லா இல்லையா? ஏன் சூடா சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடா தேங்காய் சாப்பிட்ருக்கா கொலக்கட்டை கொலக்கட்டை சாப்பிடா சூடத்தான் இருக்குடா கொலக்கட்டை சாப்பிட்டு நல்லா கொதிச்சா நல்லா கொதிச்சிருச்சு. இதை இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்துடணும். ஒன்று கூட உடையலண்ணே. ஒன்று கூட உடையாதுங்க பாருங்க, கரையவும் இல்லை உடையவும் இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்துருச்சா. ஆவி பறக்க அப்படியே. இந்த கொலக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஏம்மா நீ எப்பவுமே இப்படி உருண்டையாதான் ஒரு மாடல் பிடிச்சா நல்லா வந்துரும்ல. அதாவது இது வந்து ஆறு தான் சாப்பிட. காவியா இதுக்கு வந்து நான் தேங்காய் இந்த கொலக்கட்டை ஒரு கடி தேங்காய் ஒரு கடி சாப்பிட நல்லா இருக்கும்ண்ணே. இந்த கொலக்கட்டை ரெடி. அப்பையார் கொலக்கட்டை இது பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். மெயினா தேங்காவும் நான் பிறந்தப்போ சாமி கும்பிடும் போது தான் நான் பிறந்தேன். அதனால எனக்கு பிடிக்கும். எங்கள் பாட்டி வந்து எனக்கு அவையார் தான் பேர் வைக்கணும்னு இருக்கு. ஆனால் தாத்தா எங்கள் அப்பா வந்து நான் பிறந்து 30 நாளில் எங்கள் அப்பாவுக்கு வந்து விஏஓ போஸ்டிங் வேலை கிடச்சிச்சு. கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு விஏஓ. அந்த 30 நாள் பிள்ளையில எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடைச்சதுனால திருப்பதிக்கு நேர்ந்துக்கிட்டாங்க. அதனால பத்மகுமாரின்னு பேர் விட்டாங்க. ஆமா அதே மாதிரி பாலாஜின்னு மேட்சிங்கா அமைஞ்சிருச்சு. பத்மகுமாரிங்கிற பேருக்கே அமைஞ்சிருச்சு. இன்னொன்று என்னன்னா அம்மா பிறந்தது எப்படி தாத்தாவுக்கு வந்து ராசியானாலும் அது மாதிரி நான் பிறந்தது வந்து உங்களுக்குலாம் ராசியா. காவியா இன்னொன்று தெரியுமா, ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கும்போது ராசி தான். நீ நான் கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க குழந்தை அவங்கவுங்களுக்கு பிறக்கும்போது அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு ராசியா இருக்கும். ஐயோ இது என்ன கேமரா இவ்வளோ இது பந்தா தேவையில்லையே. இந்த கூழ் இருக்குல்ல, இதுல மிளகு சீரகம், சீரகம் கிடையாது, பெப்பர் பொடி, கொஞ்சம் அந்த சித்திரத்தை, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு இதை குடிச்சோம்னா சளி நல்லா இறக்கும். சளிக்கு இருமலுக்கு நல்லா கேட்கும். என்ன கூழ்? பச்சரிசி கூழ். இதையும் குடிக்கணுமா? காவியா இந்த சோறு வடித்த தண்ணிங்காங்களடா, அந்த தண்ணி இதோட சேர்ந்து தானடா, இல்லை ஒன்று தானே. அம்மா அது அரிசி, இது பச்சரிசி. இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக் வரட்டும், ஃபைபர் சர்ஜரி பண்ணட்டும், கேன்சர் என்ன வரட்டும், டாக்டர் சொல்ற ஒரே சாப்பாடு என்னது, ஒதுக்கக்கூடாத சாப்பாடு என்னது தெரியுமா? கஞ்சி, அன்னப்பால் கஞ்சி. இந்த அன்னப்பால் கஞ்சி மட்டும் ஒதுக்கவே மாட்டாங்க. அதோட சேர்ந்ததான்டா அந்த அதுதான் இருக்கு. அன்னப்பால் கஞ்சி பிடிக்கவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காய்ச்சலப்ப அம்மா மோஸ்ட்லி கொடுப்பேன். சுத்தமாக பிடிக்காது. நான் அப்படியே மழுப்பிடுவேன். இது வெந்தது ரைஸ் வாட்டர் நல்லா இருக்கு. இது வெந்ததுக்கு அப்புறம் பாப்போமா? சரி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வாங்க கொலக்கட்டை சாப்பிடுவோம். பாப்போமா? பாரு இன்னும் கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கு. வேகட்டும், அவசரப்பட வேண்டாம், வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். டீ குடிச்சு இன்னொரு டீ குடிக்கும். எனக்கு டீ விட கொஞ்சம். காவியா அந்த ராயன் படத்தில் அந்த ஒரு பாட்டு விட்டாங்க, நல்லா இருந்தது. அந்த இவர் நம்ம ஏஆர் ரஹ்மான் படிச்சிருக்காரு. அந்த பாட்டு வந்து அந்த படத்தோட படலையோ இப்போதான் விட்டுருக்காங்களோ? ஆமா அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் செய்தியிலலாம் வந்துச்சு. காவியா வந்து தெரியுமா? படம் பார்க்கல. நான் நாளைக்கு படத்துக்கு போறேன். தெரியும் தெரியும் தெரியும். டிமாண்டி காலனி நாளைக்கு அது போட்டிருக்கான். எல்லா தட்டிலையும் போட்டிருக்காங்க. டிமாண்டி காலனினா சென்னையில அது தெரிஞ்சிருக்கும். மார்னிங் ஷோ போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன். ஃபர்ஸ்ட் நான் பிறந்து வாழ்நாளே ஃபர்ஸ்ட் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு நாளைக்கு தான் அவுட்டிங் போறா. ஏம்மா எப்ப மோஸ்ட் யாருக்கு தெரிஞ்சிருக்கும். டிமாண்டி காலனி அப்படின்னா சென்னையில இருக்கிற ஒரு காலனி, பேய் இருக்கிற ஒரு இடம். அது நிறைய யூடியூபர்ஸ்லாம் அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. நம்ம போவோம் அங்க சென்னைக்கு போய் டிமாண்டி காலனி போவோம். இங்க வந்து நாங்க இருக்கிறது வந்து ஈபி காலனி, சென்னையில இருக்கிற டிமாண்டி காலனி. நாளைக்கு சாஸ் பாருங்க. சாஸ் நான் நறுக்கி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டா? இது சாப்பிட்டு பாருங்க. இது சாப்பிட்டு பாருங்க. இது பார்க்க நல்லா அழகா இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க. பார்க்க நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்தாயா சுடுதா? இல்லை நல்லா இருக்குல்ல?
வச்சுருக்கு. கரெக்டாக தேங்காய் பீஸ் வந்துச்சு. தேங்காய் எடுத்து வரேன். இதை பற்றியா நல்லா இருக்கா? இது அப்பா அதை பிச்சு காட்டுதேன், சூடாக இருக்குன்னு. ஓகே, இது நல்லா இருக்கு. எனக்கு காரம் பருப்பு சீரகம் எனக்கு காரம் தான் பிடிக்கும் ரொம்ப. நல்லா இருக்குண்ணே. இது ஒரு கடி தேங்காய். இங்கே பாரு காவியா. ஓகே, காவியா சூப்பராக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த இனிப்பு சூப்பராக இருக்கும். இப்போ பீ இந்த இருக்கா ஹீட்டு அப்புறம் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க. வெள்ளம் பூரா மெல்ட் இந்த கொதிக்கு பற்றியா? அப்படியே ஆவி பறக்குது. அப்படியே குண்டு குண்டா தானே வச்சேன். பூரா உள்ள வத்தல் இருக்குப்பா சொல்லு. இல்லைப்பா கொதிக்கு சூடு. என்ன இது இருந்துச்சு, எல்லாமே காலியாச்சு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். சரி, அப்புறம் நான் சாப்பிட்டு பார்க்கட்டா ஒன்று? சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்குல்ல? சூப்பர். இதே மாதிரி உறவுகள் உங்கள் வீடுகளில் நீங்கள் இதே மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுங்க, ஒரு ஆர்வமாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தாக உள்ளது. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று முக்கியமான வீடியோ காவியா பர்த்டே வீடியோ வர வேண்டியிருக்கு, அதையும் தவறாமல் பாருங்கள். நான் சொன்ன க்ளூ 23 30க்குள்ள ஒரு டேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எதுக்கு அதிக மெஜாரிட்டியாக கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு மேட்ச் அவங்க பண்ணுற கமெண்ட்டில் அது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். இப்படி படிப்படியாக வளர்ந்து நாங்களும் சீக்கிரம் 1 lakh சப்ஸ்கிரைபர் எட்டணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. என்ன, அதை வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. எங்கள் வெற்றி உங்கள் கையில். எங்களுக்கு ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சுட்டி காமிச்சிருங்க, நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். அது தவறாக நினைக்க மாட்டோம். கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய். Until then, bye bye from Sri Arangan Family Squad.